எப்படி இவ்வளவு நாள் அந்த ஏசியோட ஃப்ரெண்டா இருக்கீங்க? ஏன் கேக்குறீங்க? இல்ல சொன்ன நேரத்துக்கு வர்றதும் இல்ல, ஒரு போனும் பண்றது இல்ல. போயிருக்கிற இடம் போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, அவர் அதிகாரம் பறக்கிறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் இடம். போய் பக்குவமா எடுத்து சொன்னா தான் தீபாக்கு எகென்ஸ்டா ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கிடைக்கும். என்னவோ போங்க. சொல்லுங்க ஏசி சார். தீபா மேல அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டேன். என்னது, அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டீங்களா? அப்புறம் என்ன, அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே? சார் அவசரப்படாதீங்க. இப்ப நாம தீபாவை அரெஸ்ட் பண்ண கூடாது. ஏன் அரெஸ்ட் பண்ண கூடாது? நான் இப்ப அரெஸ்ட் பண்ணா வக்கீல் பிரகாஷ வச்சு ஜாமீன் வாங்கிடுவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோர்ட் நேரம் முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணாதான் சனி ஞாயிறு உள்ள வைக்க முடியும். மேடத்துக்கிட்ட நீங்க சொல்லுங்க, அவங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னா இங்க கோர்ட் டைம் முடியணும். அந்த தீபாவை அவங்க வீட்டுல அரெஸ்ட் பண்ணணும். அப்பதான் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. கரெக்ட், அப்படியே செய்யலாம். கோர்ட் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்க அரெஸ்ட். அடுத்த 5வது நிமிஷத்துல மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர் பண்ணி ஜெயில வச்சிடலாம். பாத்தீங்களா ஏசி சார், ஒருத்தர் அரெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு சூழ்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. ஓகே சார். என்னாச்சு? சம்பந்திமா, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல தீபா அரெஸ்ட். மாரிப்பா பொட்டி கொடுத்துட்டு 3 பேர் பொட்டாட்ட மூளையில் நில்லுங்க, நான் வந்துடுற விசுக்குன்னு. சரிங்கண்ணா. போ சூதானமா இருங்க, போங்க. இங்கே இருங்க, அண்ணன் வந்துருவாரு. சரி அப்பண்ணா. அண்ணன் கும்புறனுங்கண்ணா. என்ன கந்து, ரொம்ப நாள் ஆளைய காணோம். வசூல் எல்லாம் நல்லபடியா நடக்குதா? ஆமா, ஏன் கை தேவைப்படலையா? அண்ணா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் அண்ணனை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு வரல. ஏய், பொய் சொல்லாத. ஒரு கொலையே பண்ணிருக்க, அப்பெல்லாம் ஏன் ஞாபகம் வரலையா? சரியான கஞ்சண்டா நீ. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா, கொஞ்சம் அர்ஜென்டா போச்சுங்கண்ணா. சரி, வந்த விஷயத்த சொல்லு, நான் வெளியில போகணும். அண்ணா விஷயத்த கொஞ்சம் சுருக்குன்னு சொல்லிடுறேனுங்கண்ணா. முதல்ல போட்டோ பாருங்கண்ணா. அண்ணா என் பேர் கோவிந்தனுங்கண்ணா. முதல்ல எங்கிட்ட தானே வேலை பார்த்தேன். அந்த மர்டர் கேஸ்ல உள்ள போனானுங்க. அதுக்கப்புறம் எவன் பேச்ச கேட்டேன்னு தெரியலீங்கண்ணா. ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு வந்து என்னையுமே போன்ல மிரட்டுறானுங்கண்ணா.
இவனால போலீஸ் வந்து என்னை மிரட்டுதுங்கண்ணா. நான் ஆபீஸ்ல வச்சிருக்கிற புண்ணாக்கு பையனுங்கனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கண்ணா. அண்ணா உங்களுக்கு 4 பக்கம் செல்வாக்கு இருக்குங்கண்ணா. உங்களால தானே இந்த காரியம் முடியும். அதனால தானே உங்க உதவி தேடி வந்திருக்கிறேன். அண்ணா கொஞ்சம் நீங்க மனசு வைங்கண்ணா. இவனை உயிரோட பிடிக்கணுமா இல்ல? அண்ணா எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்கண்ணா. முதல்ல இந்த அட்வான்ஸ் பிடிங்கண்ணா. அவன் என்ற கைக்கு வந்த பின்னாடி பாய்க்கு பணம் பூரா தந்துடுங்கண்ணா. ஏய் அண்ணா கொடு. அண்ணா அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேனுங்கண்ணா. போ, நான் பார்த்துக்கிறேன். போய் பெல் அடிங்க. ஓகே சார். சார் டோர் லாக் ஆயிருக்கு. சரி போய் அக்கம் பக்கத்துல விசாரிங்க போங்க. நீங்க அந்த பக்கம் போங்க. ஓகே மேடம். நீங்க வாங்க. சார் பக்கத்து வீடெல்லாம் விசாரிச்சேன், எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க சார். அப்படியா? என்னவா? தீபாவோட அப்பா அம்மா திருப்பதி போயிருக்கதா சொல்றாங்க. தீபாவை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? அந்த பொண்ணை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல, யாருக்கும் தெரியாதான். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் பேசுறேன் சார். சொல்லுங்க, அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? சார் வீடு பூட்டி இருக்கு, அவங்க ஆள் இல்ல சார். என்னது, வீடு பூட்டி இருக்கா? நியூஸ் ஸ்மெல் பண்ணிட்டாங்களா? சரி, அக்கம் பக்கத்துல விசாரிங்க. இல்ல சார், விசாரிச்சிட்டோம் சார். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் திருப்பதி போயிருக்காங்களா? தீபாவை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியலையா சார்? சரி, நான் கொடுத்த அட்ரஸ்ல ஆர்கே வீடு, சாந்தி வீடு, அங்கெல்லாம் போய் அவங்களையும் விசாரிங்க. ஓகே? எஸ் சார், நாங்க இமிடியேட்டா ஃபாலோ பண்றோம் சார். வாங்க. பெல் அடிங்க. ஓகே சார். என்னங்க இங்க வாங்களே. ஏன் என்னாச்சு? என்ன சார் வேணும்? இங்க ஆர்கேங்கிறது நான் தான். தீபாங்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்ப தீபா இப்ப இருக்கிற இடமும் உங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஏன் சார்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை.
அவளை தேடிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம், அவ அங்க இல்ல. அதனாலதான் இங்க வந்தோம். அவளை பிடிக்க அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. என்னது? என்னங்க? ராஜி சார், அவ இப்ப இங்க இல்ல. வந்தா நிச்சயம் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சார், அவளை காப்பாத்த நினைக்காதீங்க. நாங்க ஏன் சார் காப்பாத்தணும்? என்னதான் இருந்தாலும் உங்க மகன் கார்த்திக் 2ஆம் கல்யாணம் பண்ண பார்த்த பொண்ணு இல்லையா? அதனால நீங்க காப்பாத்த நினைக்கலாம் இல்லையா? யார்கிட்ட என்ன பேசுறீங்க? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வீடு போற தேடி பாருங்க. என்னம்மா, என்னாச்சு? தீபாவை காணுமா, அதுக்கு இங்க வந்து கேக்குறாங்க. சார், தீபாக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஒரு வேலைங்க வந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, நாங்க இப்ப கிளம்புறோம். தீபா வந்தா எங்களுக்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணும். ஓகே. என்னப்பா என்னப்பா இதெல்லாம்? தெரியலையே. நோ இன்ஸ்பெக்டர், நீங்க எவ்வளவு தடவை கேட்டாலும் இதுதான் பதில். தீபா இங்க இல்ல, எனக்கு தெரியாது. இப்படி சொன்னா எப்படி? அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே? தீபா எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, தெரியும், அவ்வளவுதான். உங்க புருஷன் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு தீபாவை தானே கல்யாணம் பண்றதா இருந்தாரு? அப்படின்னா நாங்க எதிரியா தானே இருக்கணும். உங்க பொண்ணு இந்துவால தானே அந்த நிச்சயத்தை நின்னுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லையா? சார், நீங்க ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணிக்கோங்க. நான் இங்கே இருக்கேன். ஓகே, போங்க, போய் பாருங்க. போங்க போங்க, நீங்க இந்த பக்கம் போய் பாருங்க. எங்கேயும் இல்ல சார். எல்லா இடமும் தேடியாச்சு, தீபா இல்ல. ஓகே மேடம், நாங்க கிளம்புறோம். ஆனா தீபாவை எங்கேயாவது பார்த்தா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அதானே? அதேதான். ஹலோ, வாங்க.
வாங்க. வாங்க. சார் யாரு? சார் இதோ வரேன். வணக்கம் ஐயா. வாங்க தம்பி. ஐயா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க தம்பி, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஒரு நிமிஷம் வாங்க ஐயா. ஐயா, சாந்தி அக்காக்காக தீபா எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. இதை விட பாதுகாப்பான இடம் வேற எதுவும் இல்லைன்னு நம்பி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்கள 2 நாள் நீங்க பத்திரமா சரிங்க பாருங்க. தம்பி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க ஐயா. அதை விட முக்கியமான விஷயம், இவங்க இங்க இருக்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தம்பி, ராமாயணத்துல வாலி நுழைய முடியாத ஆரண்யம் மாதிரி இந்த இடத்துல போலீஸ் நுழைய கூட முடியாது. உங்களை தவிர இந்த இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. தீபா, உன்னை பாத்துக்க வேண்டியது என் பொறுப்புமா. அம்மா, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்க பயப்படாம இருக்கலாம், யாரும் வரமாட்டாங்க. தேங்க்ஸ். ரொம்ப நல்லதுங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க தம்பி. சரி தீபா, நான் கிளம்புறேன். எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. லக்ஷ்மணன் சார் நம்பரும் இதுல இருக்கு. அப்புறம் 2 நாள் கழிச்சு சாந்தி அக்கா வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. சரியா? சரி. வரேன் தீபா. வரேன் ஐயா. போயிட்டு வாங்க.